மகனை கையோடு வைத்து அப்பா போட்ட வீடியோ பங்கமாக படு வைரல். சிறுவர்களின் சேட்டை ரசிக்கும் வகையில் இருந்தாலும் நாம் வாழும் நெருக்கடி மிகுந்த இந்த காலம் பெற்றோர்களுக்கு கோபத்தை வரவழைத்து விடுகின்றன. அவர்களை எப்படி வழிநடத்துவது என்ற குழப்பம் பெற்றோர்களுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு காலத்தில் 1 டஜன் பிள்ளைகளை பெற்று ஒரு கவலையும் இன்றி நமது முன்னோர்கள் வாழ்ந்தனர். ஆனால் இன்றைக்கு 1 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு நமது பெற்றோர்கள் படும் பாடு சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு குழந்தைகள் படாத பாடாய் படுத்துகிறது. குறும்புக்கார குழந்தை ஒரு நிமிடம் வீட்டில் சும்மா இருக்காது. அந்த குழந்தையை கவனிக்கவே ஒரு ஆள் வேண்டும் என சொல்லும் அளவுக்கு அந்த குழந்தையின் சேட்டை இருக்கும். இது போன்று வெளியில் அழைத்து சென்றால் தாய் தந்தை இருவருக்கும் குழந்தையை அழைத்து செல்வதில் பெரிய சவாலாகவே இருக்கும். அவர்களை கையாளுவதில் இருக்கும் விஷயத்திற்காக இருவரும் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வருவதுதான் மிச்சமாக இருக்கும். இதே போன்று ஒரு தாய் கூட ஒரு குழந்தையை எப்படியாவது வளர்த்து விடுவார். ஆனால் ஒரு தந்தையால் நிச்சயம் முடியாது என்றே சொல்லப்படுகிறது. குழந்தையை வளர்ப்பதற்கு பெரிய பொறுமை வேண்டும் என்பார்கள் தந்தையானவர்கள். அந்த அளவுக்கு தங்களுக்கு பொறுமையெல்லாம் கிடையாதுப்பா, நாங்கள் வேலைக்கு கூட சென்று வந்து விடுகிறோம், பொறுமையாக ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது சவால்தான் என சொல்வார்கள். இது ஒரு புறம் இருக்க, தற்போது யூடியூப், இன்ஸ்டா போன்ற பல்வேறு இணையங்களில் வேறு வேறு விதங்களில் டாபிக் போட்டு அதனை வீடியோவாக வெளியிடுவார்கள். இதே போன்று குழந்தைகள் தொடர்பான வீடியோவை போட்டு லைக்குகளை அள்ளுவார்கள். ஆனால் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வரும் ஒரு தந்தையின் குமுறல் வீடியோ படு வைரலாக வருகிறது. இந்த வீடியோவில் தன் மகனை பூங்கா போன்ற ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றதாக தெரிகிறது. அதுவும் குடும்பத்துடன் சென்றிருப்பதாக தெரிகிறது. அப்போது அந்த சிறுவன் சரியான சேட்டைக்காரன் போலும். அந்த தந்தையால் அவனை சமாளிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் இதனை வீடியோவாக எடுத்து, நான் படும் வேதனையை பாருங்கள் என்பது போன்று அந்த வீடியோவில் கூறிய விஷயம்தான் வயிறு வலிக்க வலிக்க சிரித்துக் கொண்டே இருக்க தோன்றுகிறது. அந்த வீடியோவில் பூங்காவை உனக்கு சுற்றி காண்பிப்பதற்குள் தலையே சுற்றுகிறதுடா என்றும், என்னால் உன்னை வைத்துக் கொண்டு சத்தியமாக முடியவில்லை என்றும், ஆடுகளை மேய்க்கச் செல்லும் போது ஆடுகளுடன் நாமும் கூடவே இருப்போம், அது போன்றுதான் உன்னிடம் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என தன்னுடைய மகனை நோக்கி அவர் சொல்லும் காட்சியும் எனக்கு அழுகையே வந்துவிடும் போல. என் மகனே வந்துவிடு, வீட்டிற்கு போயிடலாம் என்பது போன்றும் அவரது மகனிடம் கெஞ்சுகிறார். ஒரு கட்டத்தில் போட்டிருந்த காலணியை சிறுவன் கழட்டி விட்டதால் ஏற்பட்ட டென்ஷனையும், மகனை சரியாக பார்த்து கொள்ளாவிட்டால் தன் மனைவி எப்படி தன்னை திட்டுவார் என்பது போன்று செய்து காட்டிய விதம்தான் வேற லெவல் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோதான் தற்போது இணையத்தில் படு சூப்பர் என குழந்தைகள் பெற்ற தந்தைமார்கள் லைக்குகளை அள்ளி வீசி வருகின்றனர். இந்த காட்சிகள் தற்போது அனைவராலும் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. மேலும் அவர் போடும் ஒரு வீடியோவும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் என இருப்பதாகவும் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். பிபி மட்டும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா வச்சுக்க, எனக்கு அசால்ட்டா 1600 இருக்கும். நாங்க படாவதே நாங்க இது இந்த குதிரை சிலை வேணுமா, எங்க எடுக்கிறானே என்னத்தான் என்ன பண்ணலாம்னு நினைச்சுனுக்கிறீங்க? இந்த பூமியில நான் வாழ்றத இப்படி எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வாட்ச்மேன் வேற வந்து திட்டு போறாரு. வாடா, ஒரு மாதிரி அழ வர மாதிரி இது, தலையிலே அடிச்சுன்னு அழுவலாமான்னு தோணும். ஆடு மாடு எல்லாம் மேய்க்கும் போது கூடயே சுத்தி நிற்பாங்களே, அது மாதிரி சுத்தி கிடக்குறேன் காலையில இருந்து. நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு சத்தியமா சொல்றேன், எனக்கு பாரா. வாடா, செருப்பை வேற அவுத்து தூக்கி போட்டாங்க அந்த பக்கம், செருப்பு போய் எடுக்கணும். குழந்தைய கூட பாத்துக்க முடியல உங்களால, செப்பல் தூக்கி போட்டிருக்கா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் முன்னாடி வந்து கேட்பாங்க. இப்போ என்ன பண்றது? இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.